ஐயா நான் இன்ஜினியரிங் படித்து வேலை கிடைக்கலன்னு என்றைக்குமே வருத்தப்பட்டதே கிடையாது. போக்கத்த பைய தான் இன்ஜினியருக்கு பொண்ணு கொடுப்பான்னு ஊரில் தண்ணி லாரி ஓட்டுறவனை கொண்டு உட்கார வச்சு வரிசையாக பொண்ணு கொடுத்தானுங்களே, அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயா எங்கள் அப்பா ஒரு பொண்ணுக்கிட்ட லவ்வர் சொல்கிறப்போ அழகாக வீட்டிலேருந்து ஒரு ரோசாவை பறிச்சிட்டு போனார். நான் இங்கே பறிக்கலான்னு ரோசாவை திரும்பி பார்க்குறேன், குரோட்டன்ஸ் தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு. சார் இன்னைக்கு விவசாயிலாம் பட்டினி சாவுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அவன் என்னமோ தனக்கு சோறு இல்லைன்னா செத்துக்கிட்டு இருக்கான். ஊருக்கே சோறு போட்டான். நம்ம இன்னைக்கு ஒருத்தனு கூட சோறு போட முடியலன்னு நினச்சி வருத்தப்பட்டு அந்த வயலில் நெஞ்சை பிடிச்சி விழுந்து சாவறான் சார். அதான் சார் பட்டினி சாவு. இதில் மிகப்பெரிய கேவலம் என்ன தெரியுமா? சாலை ஓரம் நிற்கின்ற விலைமாது கூட தன்னுடைய உடலுக்கு அவள் விலையை நிர்ணயம் செய்கின்றாள். ஆனால் நாற்று நட்டு களை எடுத்து அறுவடை செஞ்ச விவசாயி அவனோட நெல்லுக்கு விலையை நிர்ணயம் செய்ய முடியாமல் நிற்கிறானே. அந்த சமுதாயத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஐயா எல்லாம் சொன்னாங்க இன்றைய இளைஞர்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு. வாடிவாசல்லேருந்து நெடுவாசல் வரைக்கும் உக்காந்து போராடினது எங்கள் பசங்க சார். அதனால தான் சொல்கிறேன் இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு. அதாவது கிளீனிங் இண்டியானா குப்பையை அந்தாண்டி எடுத்து போட்டு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் கொடுக்கறது இல்லை சார். அன்றைக்கி வாடிவாசல்லையும் கதாமங்கலத்திலையும் அதாவது அதீத அசுர சக்திகளை எழுத்துணுமே, அதான் சார் எங்களுடைய இளைஞர்கள். அதனால தான் சொல்கிறேன் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நன்றி வணக்கம். அடுத்ததாக தன்னுடைய கருத்துக்களை வழங்க கார்குழலி. ஐயா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இயற்கை வாழ்வு தான் சிறந்தது அப்படின்னு எங்கள் அக்கா எல்லாம் பேசுகிறாங்களே, அவங்க இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட, அம்மா இன்னையிலேருந்து நம்ம இயற்கை முறைப்படி தான் வாழ போகிறோம், இன்னையிலேருந்து நம்ம வீட்டில் ஃபேனே கிடையாது, இயற்கை காற்றை தான் சுவாசிக்க போகிறோம், இன்னையிலேருந்து நம்ம வீட்டில் மிக்ஸி கிரைண்டர் கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அம்மிக்கல்ல அரைச்சி தான் சட்னி வைக்கணும், ஆட்டுக்கல்ல மாவாட்டி தான் இட்லி சுடணும்னு மட்டும் சொல்லி பார்க்க சொல்லுங்க. அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல வீட்டில் இருக்குமா இல்லை சொல்கிறவங்க தலையில் இருக்குமாங்க? எங்கள் பொட்ட கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கள் ஊரில் பொண்ணே தர மாட்டாங்கங்க. இதில் என்னன்னா இவங்க இயற்கை வாழ்வு சிறந்ததுன்னு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேச வந்துட்டாங்க. ஐயா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இயற்கை மருத்துவம் தான் சிறந்தது அப்படின்னு பேச வந்துட்டாங்களே. உங்கள்கிட்ட கேட்குறேன் என் ஒரு கேள்வி. ஒருத்தவன் வண்டியில் போயிட்டு இருக்கான், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கான். அவன்கிட்ட போய் எங்கள் அக்கா அண்ணன் இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, இயற்கை மருத்துவம் தான் நல்லது அப்படின்னு சொன்னால் இங்கே மருந்து போய் சேர்றதுக்குள்ள அவன் ஜீவன் போய் சேர்ந்துருமா இல்லையா? ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கிடக்கிறவன்கிட்ட போய் சுக்கு மிளகு திப்பிலி இது மூணையும் சம அளவில் கலந்துங்க, ஒரு சிட்டிகை நீங்கள் தேனில் கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேர் சொல்லாதது இருக்குது பார்த்தீங்களா, அதை அரைச்சி இந்த காயம்பட்ட இடத்துல 10 போட்டிங்கன்னா 3 நாளில் சரியாக போயிருங்கன்றோன்னா எழுப்பி பார்த்தேன் செத்துட்டாங்க. நடுவர்களே ஒரு காலத்தில் அவங்க சொன்ன மாதிரி கூழோ கஞ்சியோ குடிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கே இயற்கை வாழ்வுன்னு சிறந்ததுன்னு பேச வந்துட்டாங்களே, இவங்களில் எத்தனை பேருக்கு நீரா தண்ணின்னு ஒன்று இருந்துச்சுன்னு தெரியும்? அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எக்ஸிபிஷனில் வைப்பாங்க அம்மிக்கல், ஆட்டுக்கல், நீராகாரம், துவைக்கிற கல்லெல்லாம். ஒரு காலத்தில் நமது முன்னோர்கள் இதில் தான் மசாலை அரைத்து சாம்பார் வைத்து சாப்பிட்டார்கள். ஆட்டுக்கல்லை காய்ப்பான். ஒரு காலத்தில் தமிழர்கள் இதில் தான் மாவாட்டி தோசை, இட்லி போன்றவைகளை சுட்டு உண்டார்கள். நம்ம பின்னாடி வர்ற ஜென்ரேஷன் பார்ப்பேன், காட்டு பயிர்களாக இருந்திருக்காங்க பாரு. அந்த காலத்தில் கல்லில் அரைச்சி குழம்பு வச்சு குடிச்சிருக்காங்களே நம்ம தாத்தா பாட்டிலாம். உண்மையிலே ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்களா இல்லையான்னு சந்தேகமாக இருக்கான் அப்படின்ட்டு நம்மளை சந்தேகப்படுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் கண்காட்சிக்கு வந்துடும். எது அம்மிக்கல், ஆட்டுக்கல், துவைக்கிற கல்லெல்லாம். உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன், 100 கிராமங்களை அழித்து 10 நகரங்களை உருவாக்கலாம். ஆனால் ஒருபோதும் 10 நகரங்களை அழித்து 100 கிராமங்களை உருவாக்கவே முடியாது என்பதை ஆணித்தனமாக நான் சொல்கிறேன் நண்பர்களே. ஐயா ஒன்றும் இல்லை, இவங்க சொல்கிறது மாதிரியே எனக்கும் ஏன் எங்களுக்கும் இயற்கை முறை தான் சிறந்தது என்று சொல்ல ஆசையாகத்தான் இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில், இன்றைய வாழ்க்கையில் இயற்கை வாழ்வு என்பது வெறும் வார்த்தைகளாகவும் வெறும் கனவாகவே போய்விட்டது என்ற ஆதங்கத்தோடு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழர்களுடைய பண்பாடு என்னென்னா வீட்டுக்கு வந்தோன்னா டக்குன்னு ஒரு செம்பில் தண்ணி கொடுப்பாங்க. இது எதுக்குன்ட்டு இது வரைக்கும் யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? எதுக்குடா வந்தோன்னே பச்சை தண்ணியை கொடுக்குறாங்க, இதோடு முடிஞ்சு ஓடி போயிருன்னு அர்த்தம் இல்லை. பச்சை தண்ணியை குடிச்சிட்டு ஓடிடுன்னு அர்த்தம் இல்லை. எதுக்காக வந்தோன்னே தண்ணி கொடுக்குறாங்கன்னா, அந்த தண்ணி அவர் வாங்கி குடிச்சிட்டாருன்னா அந்த வீட்டின் மீது அவருக்கு முழு மனதோடு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். உலகத்தில் தமிழன் கண்டுபிடித்த இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஆழ்ந்த பொருள் உள்ளது. இன்னைக்கு வணக்கம்லாம் வந்து ஹாய், குட் மார்னிங், ஹாய், ஹவ் ஆர் யூ, அதை விட இந்த 2 கைகளையும் எடுத்து இப்படி வணக்கம் தெரிவிப்பது மாதிரி ஒரு அழகான பண்பாடு உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. எதுக்காக இந்த 2 கைகளை எடுத்து வணக்கம் அப்படின்னு தெரிவிக்கிறோம்னா, எதிர்த்தாப்புல வர்றவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறது. என் கைகளில் எந்த ஆயுதமும் இல்லை, உன்னை நான் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன், என்னை நம்பி என் பக்கத்தில் வான்னு சொல்லி 2 கைகளையும் எடுத்து வணக்கம் தெரிவிக்கின்ற பழக்கத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் தமிழன் தான் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இயற்கையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும்னு ஆசை தான். ஆனால் எங்கே இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அருமையாக பேசினாங்க கார்குழலி. அதற்கு அடுத்து தனது கருத்துக்களை வழங்க இப்பொழுது பிரீத்தி. முன்னாடிலாம் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படியும் அதில் அத்தை பையன் மாமன் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃபிகர் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் சுகர் இருக்கு. ஐயா ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்த நான் சொல்கிறேனே. கோழி கூப்பிட எந்திரிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாசலில் எங்கள் அம்மா சாணியை தெளிச்சு அப்படியே கோலம் போட்டுட்டு ஒரு பூசணி பூ சொருவிட்டு இருப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு அந்த சைடு பக்கம் பார்த்தோன்னா எங்கள் ஆத்தா அப்படியே போருக்கு போகிற மாதிரி மிச்சமான சாணத்தோட கொஞ்சம் வைக்கப்பில் சேர்த்து உருட்டி குறிபாத்து ஒரு செவுத்துல அடிக்கும். யார் என்ன நினைச்சு அடிக்கும்லாம் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ஆனா அதை பார்க்கும்போது ஏதோ துப்பாக்கியிலிருந்து தோட்டா வெளியில வர மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு வேடிக்கை என்ன தெரியுங்களா, எங்க ஆத்தா தட்டுன அந்த ராட்டிய ஒரு கவருக்குள்ள போட்டு 3 பீஸ் 170 ரூபா நிக்கிறான். அதை வாங்குறதுக்கு இந்த 4 பேர் இருக்காங்களே நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஐயா ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப மருந்து தான் நிறைய பேருக்கு உணவா இருக்கு. ஏன் தெரியுங்களா, என்னைக்கு எங்க கேப்பக்களியை மட்டன் தட்டின்னு நீங்க பிராய்லர் கோழி பின்னாடி ஓடுனீங்களோ, என்னைக்கு எங்க பழைய சோறை வேணான்னு சொல்லிட்டு நீங்க பர்கர் பின்னாடி போனீங்களோ, என்னைக்கு காலையில கஞ்சி நிரப்பிக்கிட்டு இருந்த வயிறை உங்க காஃபி வந்து நிரப்ப ஆரம்பிச்சுதோ, அன்னைக்கே அடிச்சுக்கிட்டோம் எங்க ஆரோக்கியத்துக்கு ஆப்பு நாங்களே. ஐயா கோயில் திருவிழாவுக்கு வர சொந்தக்காரன் என்ன வாங்கிட்டு வரான்னு தெரியாம இருந்தது எங்க காலம். இன்னைக்கு எவன் சொந்தக்காரனே தெரியாம இருக்கிறது உங்க காலம். இந்த மாதிரி வாழாதீங்கன்னா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பொண்ணும் கிடையாதுங்க, நிலாச்சோறுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. சாப்பாடை உருண்டையா பிடிச்சி வச்சு இது அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு, இது நிலாவுக்குன்னு சொல்லி கொடுத்த நிலாவுக்கே சோறுட்டினவங்க நாம. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு குழந்தை வருது வீட்டுக்கு, அப்பா கிரிக்கெட்ல பிஸி, அம்மா சீரியல்ல பிஸி, குழந்தைகிட்ட பேச ஆள் இல்லை, மனுஷங்க பேசல, கார்ட்டூன்ல வர்ற விலங்குகள் பேசுது. அப்படின்னா உங்க தொழில்நுட்ப வாழ்க்கையில் நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? மணல்ல லாரியா கடத்தவங்க விட்டுட்டு மாட்டு வண்டியில மண்பாண்டம் செய்யறதுக்கு மண்ணள்ளிட்டு போனவனை வளைச்சு பிடிச்சி கை கட்டி நிக்க வைக்கும் போது அங்க கையை கட்டிட்டு நிக்கிறான் பாத்தீங்களா, அவங்கிட்ட கேட்டு பாருங்க இயற்கையோட வாழ்றதை பத்தி. செருப்பு காலோட கூட நான் இறங்க மாட்டேன்னு சொன்ன விளைநிலத்துல பொக்லைனை இறக்கி மீத்தேனுக்கு குழாய் பதிச்சப்ப அந்த குழாய் மேல விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா கண்ணீர் துளி. அந்த கண்ணீர் துளிக்கு சொந்தக்காரன்ட்ட கேட்டு பாருங்க இயற்கையோட சேர்ந்து வாழுற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயா என்ன பிரச்சனை வரட்டுமே, என்ன கஷ்டம் வரட்டுமே, என் விதனையில நான் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெறப்பா நிக்கிறான் பாத்தீங்களா என் விவசாயி. அந்த விவசாயிட்ட கேட்டு பாருங்க இயற்கையோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வளரும் தலைமுறைகளுக்கும் சரி, வாழும் தலைமுறைகளுக்கும் சரி, வருங்கால தலைமுறைக்கும் சரி, விக்கெட்டை பத்தி சொல்லி தராதீங்க, விவசாயத்தை சொல்லி கொடுங்க. ஏன்னா ஸ்கோர் இல்லாம கூட நம்ம வாழ்ந்துட முடியுங்க, சோறு இல்லாம வாழ முடியாது. அதை புரிஞ்சுக்கங்க. முதல்ல விவசாயத்தை காப்போம், நம்முடைய தேசத்தை மீட்டெடுப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் என்று கூறி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.